தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையின் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்தில் 125 நாளாக உயர்த்துவதாக ஒரு பொய்யை எடப்பாடி பழனிசாமி அவிழ்த்து விட்டிருக்கிறார் எனவும் அவர் காட்டமாக தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏழை எளிய இவர்கள் வயிற்றில் அடிக்கும் வகையில் மத்திய பாஜக அதற்கு ஒத்து ஊதுகிறார் திருவாளர் பழனிசாமி என்று தனது அறிக்கையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்தது மட்டுமல்லாமல் BPGRAMG திட்டத்தில் 125 நாட்கள் வேலை என்பது ஏமாற்று வேலையே என்று அவர் தெரிவித்திருக்கிறார். 100 நாட்கள் வேலை உத்தரவாதம் என்று சட்டம் இருப்பதே பாஜக ஆட்சியின் மக்களுக்கு 20 முதல் 25 நாட்கள் மட்டுமே வேலை கிடைக்கிறது என்றும் அது மட்டுமல்லாமல் அதற்கான ஊதிய தொகையும் திட்ட செலவையும் மாத கணக்கில் விடாமல் வஞ்சிக்கிறது என்றும் அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தற்பொழுது ஒன்றிய அரசின் விருப்பத்தின் பெயரிலே அதிகாரிகள் விருப்பினாலே வேலை வழங்கப்படும் என்று விதிகள் மாற்றப்படாத பிறகு ஓரிரு நாட்களில் வேலை கிடைப்பதே அதிக போகிறது என்றும் நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு பேரிழப்பை சந்தித்து வருவதாகவும் அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். திட்ட செலவு 40% தொகையை மாநிலம் ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனையை GST வரி மாற்றத்திற்கு காட்டும் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் மாநில அரசுக்கு தரப்படும் சுமை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் கிராமப்புற பெண்கள், ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி வந்த MRGA திட்டத்திற்கு மூடு விழா நடத்து திருவிழாவை பழனிசாமி வரவேற்பு பத்திரத்தை வாசிப்பது மன்னிக்க முடியாத துரோகம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையின் வாயிலாக காட்டமாக தெரிவித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது.